இதில் குடியிருக்கும் தோழா தோழிகளுக்கு வணக்கங்க. டிவிகேவோட கட்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னன்னு கேட்டால், திருப்பியும் அண்ணன் வந்து கரூருக்கு வரப்போகிறாருன்னு. கேட்கும் போதே அவ்வளோ அதிர்ச்சியும் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஆனால் இன்னொன்று எதிர்த்தரப்புலேருந்து ஒரு கருத்து வந்திருக்கு. திருப்பி அவர் கரூரில் கால் எடுத்து வைப்பாரா, அவருக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. அதெல்லாம் அப்போல்லாம் வந்து பணிவான அரசியல், ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக பேர் எடுக்கணும்னு என் அண்ணா வந்து எப்போவுமே ஒழுக்கமானவர் தான். அப்படியெல்லாம் எடுக்கணுன்ட்டு தான் ஆசைப்பட்டார். ஆனால் நீங்கள்லாம் வந்து ஒரு வேலை பண்ணீங்க பார்த்தியா கரூரில், ஐயோ! அதெல்லாம் பார்க்குற எனக்கே அவ்வளோ கோவமாக வருதுன்னா, என் அண்ணன் அந்த இடத்த 200 கோடி பணத்தை விட்டுட்டு, நடிப்பை விட்டுட்டு இங்கே வந்து மக்களுங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறாரு. ஆனால் அவரை வந்து சும்மாவே என் அண்ணன் வந்து ஆல் ஏரியா என் ஏரியான்னு சொல்லுவார். அதை வந்து படத்துலேயும் டைலாக்லேயும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நிஜத்தில் பார்க்க போகிறீங்க. ஆல் தமிழ்நாடும் என் அண்ணாவோடது தாங்க. யார் என்ன கருத்து சொன்னாலும் நாங்கள் திருப்பியும் கரூருக்கு வருவோம். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன, நீதி ஒரு நாள் ஜெயிக்கும். எங்கள் சைடு ஜெயிச்சிடுச்சு. நாங்கள் திருப்பியும் கரூருக்கு வருவோம். என் அண்ணன் ஃபஸ்ட்டு தொடங்குகிற மீட்டிங் கரூர் தாங்க. நான் நம்புகிறேங்க. அப்படி தான் வரப்போகுது. என்ன காலை வச்சா விட்டுருவோமா, பண்ணிவிடுவோமான்னு கேட்குறாரு. பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் கூட அண்ணாக்கு அகெயின்ஸ்டாக பேசலை. புரியுதுங்களா? ஒவ்வொரு நியூஸும் சரி, ஒவ்வொரு சேனலும் சரி, அவங்கள போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுங்க, இது எங்களால் தான், நாங்கள் தான் பார்க்கணுன்னு போனோம், அவர் எங்களை எதுவும் பண்ணலை. அண்ணா வீடியோ கால் பேசும்போது ஒவ்வொரு 41 குடும்பங்கிட்டையும் கண்ணீரோடு பேசியிருக்கிறாரு. சும்மா வந்து அண்ணா பேசிட்டாரு, சமாதானப்படுத்திட்டேன், என்னால் இந்த